கேக்குறீங்களா? அது கேக்குறீங்களா? இந்த இருக்க உங்களுக்கு கிளியரா இருக்குமா? நான் போன வாரம் இங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வந்திருந்தோம் தெரியும். 19ஆம் தேதி ஆக்சுவலா பிப்ரவரி 24 அம்மா பிறந்தநாள் கூட்டமா அதை இங்க அறிவிச்சு உங்களுக்கு தெரியும். காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்காம இங்க இருக்கிற நம்ம தம்பி வீரமணியோடைய திருவிழாடல்னால தள்ளி போனுச்சு. ஒரு வழியா நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 19ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் எப்படி சிறப்பாக நடந்ததுங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும். மீண்டும் இந்த திருமண நிகழ்ச்சிகள் 2-3 நான் வரேன்னு சொல்லியிருந்ததுனால இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட்டதும் இங்க இருக்கிற அணையோட பாதுகாப்புலாம் என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியல. திருச்சி கொள்ளிடத்தில் மதகுகள் உடையுது. ஏற்கனவே கொள்ளிடத்தில் அன்னைக்கு பார்த்தோம். இதெல்லாம் இந்த அரசாங்கம் அணைகளின் பாதுகாப்புல என்ன கவனம் செலுத்துதுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. இது பொதுமக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு அங்க போய் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் பேட்டி கொடுத்தா நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம். உண்மையிலேயே வருத்தமா இருந்துச்சு. இத ஏற்கனவே அதோட உறுதித்தன்மைகள் இதையெல்லாம் இவங்க ஏற்கனவே செக் பண்ணாம இப்ப அது மதகுகள் 8 மதகுகள் உடைந்ததுக்கு அப்புறம் இதனால இந்த பாதிப்பு இல்லை, இதை நாங்க டெம்பரரியா ஃபர்ஸ்ட் சரி பண்ணிடுவோம், அப்புறம் பர்மனண்டான ரிலீஃபுக்கு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போங்கிறாங்க. இதை மாதிரி உடையாம இருக்கிறதுக்கு ஏற்கனவே இவர்கள் எல்லாம் இந்த இன்ஜினியர்ஸ் தொழில் வல்லுநர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? அதற்கு அமைச்சராக இருக்கிற நமது அண்ணன் பழனிசாமியார் அவர்கள் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இது ஏதாவது சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக இடையிட்டு வெயிட் பண்ணாங்களா யாரும்? அது தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. எந்த சாலையிலையும் நம்ம பக்கத்துல ஏதாவது அணைகள் இருந்தா அது சரியா போறது எவ்வளவு தூரம் நம்ம இருக்கு உயிருக்கு உத்தரவாதமே தெரியாத நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இது ஏதோ நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. உண்மை நிலைமை அவ்வளவுதான். இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் பாதுகாப்பு எல்லாம் இந்த அரசாங்கம் உறுதி செய்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே தஞ்சாவூர்ல உங்க நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு பாலம் திறக்கப்படுவதற்கு முன்பே அதுல விரிசல் எல்லாம் இருந்துச்சு. அது அந்த பொதுமக்கள் எல்லாம் போராடி அந்த பாலத்தை சரி செய்யணும்னு அதுக்கு புதுசான பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாத பாலத்திலே விரிசல்கள் இன்னும் அந்த பக்கமா வர்றப்ப அதுல சைடுல லீக்கேஜ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அந்த பக்கமா மழை நேரம் பெய்யறப்ப இன்னைக்கு வந்தோம். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய தரம். இன்னைக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் சரி என்பது தமிழ்நாட்டு மக்கள் அது உணர்ந்திருப்பதால் தான் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நல்ல ஆட்சி தமிழகத்தில் உதயமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பேர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போல நம்ம இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம். இந்த டோல் ஃபீ எல்லாம் ஏற்கனவே போன ஏப்ரல்ல தான் உயர்த்திருந்தாங்க. திரும்பவும் அந்த 15% 10% உயர்த்துறதா இருக்காங்க. இது பெரும் பாதிப்பை உருவாக்கும். அதனால மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது மக்களின் சார்பாக நான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையை வைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இவங்க இந்த செயற்குழுங்கிறதே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பொதுச் செயலாளர் நானும் ஏற்கனவே நீதிமன்றத்தில்
இவங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கூட்டிய பொதுக்குழுவே அது பொதுக்குழுக்கு அது சட்ட ரீதியான அனுமதியை இன்னும் அதற்கு நீதிமன்றம் கொடுக்கவில்லை. அது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவா இருக்கட்டும், அந்த கூட்டமே ஆகட்டும், அது பொதுக்குழுங்கிறத உறுதி செய்ய வேண்டியது சட்டத்தின் கடமை. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க செயற்குழுவை கூட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மதங்கள்லாம் இடுவதற்கு காரணமா இருந்த எடப்பாடியார் அவர்களுக்கு பெரும் நன்றி சொல்லி தீர்மானம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டெர்லைட் ஆலைய மூடணும்னு சொல்லி அந்த பொதுமக்கள் போராடினப்ப 13 பேரை குறிவச்சு நாய்களை சுடுற மாதிரி சுட்ட காவல்துறையை பாதுகாக்கிற அதற்கு சிபிசிஐடி என்கொயரி போட்டு சிபிஐ என்கொயரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த அரசாங்கத்திற்கு அவங்க நன்றி தெரிவித்திருக்கலாம். இது போல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு காவிரியில தண்ணீர் வருது, கர்நாடகாவில் மழை பெய்ததுனால தடுப்பணைகள்லாம் கட்டுறோம் தூர்வாடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு டெல்டா பகுதியில் 400 கோடி ரூபாய் தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஆத்துல போயிட்டான்னு தெரியல. கடற்கரை பகுதியிலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி போகல. ஆனா ஆத்துல தண்ணி போய் வெள்ளமா கடல்ல கிடக்குது. விவசாயிகள் போராடுறாங்க, கட்சிகள் போராடினா கூட நாங்க ஏதோ இந்த எடப்பாடியார அந்த பொற்கால ஆட்சியை எடுத்து போராடுறோம்னு சொல்லலாம். அங்க உள்ள விவசாய சங்கங்கள், விவசாயிகள், உங்க தொலைக்காட்சிகள்லாம் நான் பாக்குறேன், அவங்க கொடுக்கிற பேட்டிகள், அவங்களுடைய மன வருத்தம், கஷ்டங்கள் எல்லாத்தையும். இப்ப இதே மாதிரி நேரத்தில் இந்த அணைகளின் உறுதித்தன்மையே இப்படி இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக மக்கள் கேட்காத, மக்கள் விரும்பாத 8 வழிச்சாலையை இவர் பிப்ரவரி 25ஆம் தேதி கடிதம் எழுதி அடுத்த நாளே மத்திய அரசாங்கம் அதற்கு உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு, விரைவாக நிதி ஒதுக்கின்ற அளவுக்கு செல்வாக்கு மிக்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அணைகளை எல்லாம் உறுதித்தன்மையை ஏற்கனவே செக் பண்ணி இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு நிதி பெற்றிருக்கலாம். இந்த தண்ணீரை தமிழ்நாட்டில் மழை காலத்திலையும் சரி, ஆற்றில் வர்ற தண்ணீரையும் தேக்கிறதுக்கு ஆறுகள், குளங்கள், ஏரிகள் போன்றவற்றை நீர்நிலைகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதையெல்லாம் தூர்வாரி வைத்திருந்தா இந்த மழை காலத்தில் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாம நம்ம சேர்த்து வச்சிருக்க முடியும். தேவையான இடங்கள்ல தடுப்பணைகள், அங்க பொதுமக்கள், அவங்களோட அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களோட போய் ஆலோசித்து, தொழில்நுட்ப வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து தடுப்பணைகள் கட்டுறதுக்காக நிதி பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சேலத்துக்கு 2.5 மணி நேரத்தில் யாரும் சில பேர் போகணுங்கிறதுக்காக விரைந்து சேலத்திலிருந்து மெட்ராஸுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதே மாதிரிலாம் அணைகள் எதுவும் உடஞ்சா குறுக்க தப்பிச்சு வர்றதுக்காக என்னன்னு தெரியல. இது இன்னைக்கு முக்கம்புல அந்த ஒரு மதகுகள் ஒரு பாலத்துல மதகுகள் உடைஞ்சிருக்கு. ஆனா இதே மாதிரி கொள்ளிடத்துல நடக்கல, அந்த இடம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா இன்ஜினியர் சொல்றப்ப இந்த அணை தான் உடைஞ்சிச்சு, இந்த மதகுகள் தான் உடைந்திருக்கு அப்படின்னு சொல்றப்பயே அடுத்தது உடைஞ்சா என்ன ஆக போகுது? அந்த பக்கம்லாம் மக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுவாங்க? உயிர் சம்பந்தப்பட்டது, மனிதர்கள், கால்நடைகள், இது எவ்வளவு பெரிய ஒரு தேசிய பேரிடரா உருவாக்குமோங்கிற பயமா இருக்கு. இப்ப கேரளால பாருங்க, மழை வெள்ளத்தால எவ்வளவு பேர் உயிர் இழந்திருக்காங்க, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இங்க இது மாதிரி செயற்கையான ஒரு அரசின் கவனமின்மையால ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன பொறுப்பு இருப்பாங்க? எல்லாருக்கும் 2 லட்சம் 1 லட்சம் அறிவிச்சுட்டு அவங்க கொல்ல போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருந்தா மாத்திரம் போதும். மற்ற ஏதோ மற்ற யாரை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு கடற்படைக்கு தண்ணீர் வரலைங்கிறதுக்கு காரணமே ஆறுகள், ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டாம இருக்க காரணம். இன்னொன்னு, இந்த மாதிரி அணைப்பு உடைஞ்சிச்சுன்னா எப்படி தண்ணி போவாங்களா? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அவல நிலை. இதை தயவு செய்து நீங்கள்லாம் இது சீரியஸா எடுத்து, தொலைக்காட்சிகள் தான் இன்னைக்கு மக்களை விரைவாக சென்றடைகிறீர்கள். இது நாங்கள் சொல்வதற்காக உங்கள் பாதுகாப்பையும் கருதி நீங்கள் இதெல்லாம் இருக்கின்ற நிலைமையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் இன்றைய தேவை. மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தடுப்பணைகள், இந்த மாதிரி மதகுகள்லாம் உடையுது என்னன்னு அவங்க மத்திய அரசாங்கம் இதெல்லாம் தலையிட்டு உடனடியா இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ்நாடு நீர்ல முழுகக்கூடிய அபாயம் கூட வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல அக்டோபர், நவம்பர்ல நம்ம ஐப்பசி கார்த்திகையில
வடகிழக்கு பருவமழை வருது, இன்னும் மற்ற மாவட்டங்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆக போகுதோங்கிற பயம் இப்ப எல்லாரும் மனநிலையில இருக்கு. ஆமா, இல்ல இப்ப அவங்க போராட்டத்தை கூட அவங்க தள்ளி வச்சுட்டு 2ஆம் தேதி நீடாமங்கலத்துல இந்த நீர் மேலாண்மை பாதுகாக்க, நீர் மேலாண்மை சரியாக செயல்படுத்தாத அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாங்க அங்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். அதுல திரு PR பாண்டியனும் எங்களோட கலந்துக்கிறதா எங்க மாவட்ட கழக செயலாளர் சொல்லியிருக்காரு. இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அங்க நீடாமங்கலத்துல கடைமடை விவசாயிகளின் சார்பாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்க நடத்த இருக்கோம். ஆமா, இன்றைக்கு இந்த 1.5 ஆண்டுல இந்த அரசாங்கம் குறிப்பா எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? ஹைவேஸ், PWDல குறிப்பா ஹைவேஸ்ல கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை ஒர்க்ல எவ்வளவு சிங்கிள் டெண்டரா வேர்ல்டு பேங்க் டெண்டர் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் ஏற்கனவே எங்க சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேலும் திரு தங்கச்சி அவர்களும் 6 மாசத்துக்கு முன்னாடியே அதை வெளியிட்டாங்க. இதுக்கு இத மாதிரி இதுல முறைகேடுகள் நடப்பதாக தகவல் வருது. இதை அந்த துறையின் அமைச்சராக இருக்க முதல்வர் தலையிட்டு அதை தடுக்கணும், இல்லைன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். உடனே வெற்றிவேலையும் தங்கத்தமிழ்ச்சல் மேலே கேஸ் போட்டு தேர்தல் இருந்தாங்களே தவிர அப்பொழுதெல்லாம் திமுக அமைதியா இருந்துட்டு இப்ப கேஸ் போடுறாங்க. அப்பயே இதுல அவங்க பங்கு பெற்று இருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும். உண்மையாதான் எதிர்கட்சிகள் எதற்கு போராட வேண்டுமோ அதிலெல்லாம் போராட வேண்டியது கடமை. இன்றைக்கு அவரது தந்தையார் திரு கருணாநிதிக்கு இவங்க இடம் கொடுக்கலன்னா இவர் கோவப்படுறாரே தவிர மக்கள் பிரச்சனைகள்லாம் அவங்க கோவப்பட்டு இது பண்ணதா எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆதாரத்தோட வெளிவந்துச்சு. அதாவது இன்கம் டாக்ஸ் ரேட்ல பாத்தீங்கன்னா அந்த டெண்டர்லாம் வந்தது. எங்களுக்கு நாங்க எதிர்கட்சியில அங்க எல்லா டீட்டெயிலும் எடுக்க முடியாதுல்ல. இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுக தான் கூட்டணின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா இங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் கூட்டணி. உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த கூட்டுறவு தேர்தல்லாம் 60% போஸ்டிங் டிஎம்கே ஏடிஎம்கேவும் 40%, அது குறிப்பா உங்க மாவட்டத்துல அண்ணன் வீரபெரி 40% திமுக விட்டு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி கான்ட்ராக்ட்லயே அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதெல்லாம் நாங்க நிச்சயம் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வைப்போம். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. உண்மையான மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படும் பொழுது அதை தடுக்க நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அன்னைக்கு பார்க்கல, நீங்க தொலைக்காட்சியில தான் எங்க மருத்துவமனை சார்பா எங்க டாக்டர்கள்லாம் அங்க சென்று திரு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை தலைவர் திரு டாக்டர் கதிர்காமு மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் டாக்டர் செந்தில் மற்றவர்கள்லாம் அங்க சென்று அந்த இடுக்கி கலெக்டர்கிட்ட போன்ல கேட்டப்ப என்ன வேணும்னு கேட்டப்ப அவர் இங்க எங்களுக்கு மற்ற பொருள்கள்லாம் இருக்கு, கேஸ் ஸ்டவ் வேணும், அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பாத்திரம் கேட்டாங்க. அவங்க கேட்ட மற்ற பொருட்களை எல்லாம் ஒரு 300 குடும்பத்திற்கு தேவையான பாத்திரங்கள் 300 கேஸ் ஸ்டவ் எல்லாம் எடுத்துட்டு போய் அன்னைக்கு இடுக்கி கலெக்டர்கிட்ட அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வர பண்டுகள்லாம் மத்திய அரசு கேரளாவை பாதிக்கப்படுது. ஆமா, அரபு நாடு 700 கோடி தரது, தாய்லாந்து கொடுக்கலாம் வேணான்னு சொல்றாங்க. ஆமா, பாதிக்கப்பட்டவங்க உதவிக்கான நீட்டும் போது இந்த மாதிரி வேணான்னு சொல்றது எந்த அளவுக்கு இல்ல. நமது இந்திய அரசாங்கம் ஏற்கனவே 2014 தேசிய பேரிடர் மேலாண்மை அப்ப அதுல சட்டங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதுல அவங்க சொன்னதுபடி நம்ம நாடு போய் யார்கிட்டையும் நம்ம இதுக்காக போய் உதவி கேட்க வேண்டாம். அதே நேரத்தில் வர்ற உதவிகள் நாடுகள்ல இருந்து வர்றதை ஏற்றுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க ஏற்றுக்கலாம் மத்திய அரசாங்கம், அது காரணம் அதற்கெல்லாம் உள்ளே செல்லாமல் அங்க கேரள முதல்வர் என்ன சொல்றாரு, அந்த நிதியை அளவு பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நாங்க கேட்ட நிதியை கொடுங்க, அந்த 700 கோடியை மத்திய அரசாங்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு.
அதை வந்து அவசியம் மத்திய அரசாங்கம் செய்யணும். ஏன்னா நீங்க கேரளா தத்தளித்துட்டு இருக்கு, பெரிய பேரிடர் சந்திச்சு பேரழிவை சந்திச்சிருக்கு. அதனால இதுல அரசியலா பார்க்காம அந்த அரபிக் கண்ட்ரிலிருந்து வந்த அரசாங்கம் கொடுக்கின்ற உதவியை நமது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கேரள முதல்வர் கேட்டது போல அதற்கு ஈடான அந்த 700 கோடியோ அதுக்கு மேலேயும் இவங்க உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. தேர்தல் அறிவிட்ட எங்கள்கிட்ட வேட்பாளர்லாம் எல்லாம் ரெடியா இருக்காங்க. 2 தொகுதிக்கும் எங்க இப்ப ஏற்கனவே 2 மாதமாவே நாங்க தேர்தல் பணியில தான் இருக்கோம். உறுப்பினர் சேர்க்கை இது வரைக்கும் எந்த கட்சி இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செய்திராத முறையில நாங்க வீடு வீடா சென்று ஒவ்வொரு கிராமம் முதல் சிற்றூர், பேரூர், நகராட்சி, மாநகராட்சி வரை ஒவ்வொரு இடத்துலயும் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் சென்று வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கிற பணியில இருக்காங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், இங்க வேலூர்ல வீடு வீடா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்கள் சென்றுட்டு இருக்காங்க. இந்த பணியே வீடு வீடா சென்று வாக்கு கேட்கிறது தான். அதுல வந்து நாங்க ஒரு இந்த இடைத்தேர்தல் வந்த தொகுதியில ஸ்பெஷல் டீம் இறக்கி இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றிருக்கு. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதை வெற்றி கொண்டமாக எதிர்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். 2 தொகுதியும் திருப்பரங்குன்றம், திருவாரூர். நிச்சயம் போடுவேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். போன செப்டம்பர் மாதமே போட்டிருக்கேன். போன வருஷமே. ஏன் இதுக்கு ஆர்கே நகர்ல போடுவீங்களா பர்டிகுலரா கேட்கறீங்க? அங்க இவ்வளவு பெரிய இடம் கிடையாது. அங்க ஒரு நாள் பகல்ல வந்து நாங்க அம்மா பிறந்த நாளுக்காக கூட்டம் நடத்தி அங்க பகல்ல தான் போட முடிஞ்சிச்சு, இரவுல முடியல. அதுல வந்து நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தோம். அங்க இவ்வளவு பெரிய இடம் 30,000 பேர் 40,000 பேர் தாங்குற இடம் இல்லாததுனால இன்னைக்கு நடத்தணும். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, தான் திருடர் பிரத்தியார் நம்ப மாட்டாங்கன்னு. அவங்க செய்யறதா அடுத்தவங்க மேல சொல்றாங்கல்ல தவிர, அண்ணன் ஓபிஎஸ் பத்தி எனக்கு உங்களை விட எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவர் நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்துல இருந்து நமது பணிவு பன்னீர்செல்வத்துக்கு நல்லா தெரியும். இந்த இன்னைக்கு எந்த ஆட்சியில அவர் கைகோர்த்துக்கிட்டு துணை முதல்வராக இருக்காரோ அந்த ஆட்சியை எதிர்த்து வாக்களித்தவர், தனக்கு பதவியில இருந்து ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெரிய மனசு உடையவர், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு 10 நாள்ல இந்த ஆட்சியில வந்து பதவியை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். வாக்காளர் பட்டியலை வச்சு எழுதி கொடுக்கறது அவங்க பழக்கம், அதை அடுத்தவங்க மேல சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இவங்க பேசுறதெல்லாம் காமெடியா பாக்குறாங்க. இப்ப நடிகர் வடிவேல் வந்து நிறைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு காமெடி நடிகர். அவர் இப்ப வந்து இடைப்பட்ட காலத்துல ரொம்ப படங்கள் நடிக்கிறது இல்ல. அந்த இடத்தை நிறைவு செய்யற மாதிரி நமது அமைச்சர்கள் எல்லாம் மக்களை வந்து மயில் ஊட்டுறாங்க. வேற எதுவும் அவங்க எல்லாம் வேற வார்த்தை சொன்னா உடனே நீதிமன்றத்தில் போய் கேஸ் கொடுப்பாங்க. அதனால மக்களை மயில் ஊட்டுவதற்காக அன்றைக்கு கூட நான் தொலைக்காட்சியில பார்த்த நமது அண்ணன் தம்பி உதயகுமார் வானத்தை பார்த்துக்கிட்டு மைக்ல இருந்துட்டு பேசிட்டு இருக்காரு. முதல்ல இந்த கூட்டம் எல்லாம் காணும் சேரோட உட்காந்துட்டு மேடையில இருந்த அளவு கூட கீழே ஆள் இல்ல. எடப்பாடியார் வந்து அம்மாவுடைய அவதாரம், அம்மா அவர் மேல ஆவி, அம்மாவுடைய ஆத்மா அவர் மேல வந்து இருக்கு, அவர் வந்து இன்னைக்கு அம்மா போல செயல்படுறாரு, அவரை கண்டு இயற்கையே பயப்படுது, வெள்ளம் வரல அது வரலன்னாரு. இங்க கர்நாடகால போது போல இங்க வந்து புது குமாரபாளையம், ஈரோடு அங்கெல்லாம் வந்து மக்கள் குடியிருக்க முடியாம தண்ணி புகுந்துட்டு பத்தாயிரத்துக்கு அவர் பேசி முடிச்சாரு. கொள்ளிடாரு அங்க கொள்ளிட காவேரி கொள்ளிடத்திலேயே இங்கேயும் இருக்கிற டேம் எல்லாம் உடையுது, மதகள்லாம். இந்த மேலாவிகள்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அதாவது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போய் முதல்வர் சார்பா வாழ்த்து சொன்ன அளவுக்கு உள்ள ஒரு அறிவாளிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது, கோச்சிக்குவாரு. அடுத்த வாரமா? ஏன் அடுத்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பு அடுத்த வாரம் அவனு டேட் சொல்லல. நீதிமன்றம் இப்ப இன்னைக்கு எங்க கேஸ் வந்துருந்துச்சு, இன்னைக்கு முடியும்னு நினைச்சோம். அவங்க எதிர்த்தரப்பு வந்து டைம் கேட்டதுனால 31ஆம் தேதி டேட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும்ல. அவங்க வந்து இதெல்லாம் அந்த கேஸ் நடத்திருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றம் அதற்கான அவங்களுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எல்லாம் முன்னாடில இருந்து கேக்குறீங்க, அது மாதிரி இந்த டிபேட்ல எல்லாம் வந்து இந்த
பேசுறாங்களே அவங்க எல்லாம் அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க இந்த ஆட்சி ஒரு வருடத்தை கடந்ததே பெரிய எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட சாதனைன்னு. ஆக்சுவலா இது சாதனை கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சோதனை. அதுல ராஜதந்திரம்லாம் ஒண்ணும் இல்ல. போன வருஷம் எங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பதவி நீக்கம் செய்தப்ப அதுக்கு முன்னாடியே திமுக ஒரு வழக்கு போட்டுருந்துச்சு, பழனிசாமி வந்து தனது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு. அதுக்கு எங்க 18 எம்எல்ஏ வழக்குல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ஓட்டெடுப்பு நடத்தணும்னு ஒரு தடை இருக்கு. அந்த தடையினால இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அதுதானே தவிர இதுல பெரிய ராஜதந்திரமோ ஒன்னும் கிடையாது. எம்எல்ஏக்களை கவனிச்சுட்டு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் நலனை விட அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் நலனை முக்கியமாக கருதி அவங்கள வந்து கேட்காமலேயே சம்பளத்தை 1 லட்சமாக்கி, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் ஏற்கனவே 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மாதிரியே இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவர் சொத்தையெல்லாம் வித்து அவங்களுக்கு 82,000 ரூபாய் கொடுத்து ரொம்ப அவர் வருத்தப்பட்டதா ஒரு ஆடியோ எல்லாம் வெளியாடுச்சு. இதுதான் இன்றைய அரசாங்கத்தின் நிலைமை. அதனால நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் இந்த ஆட்சிக்கு முடிவு வரும்னு சொன்னேன். இதை நான் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ல, தீர்ப்பு நாங்க இந்த வாரம் கேஸ் முடிஞ்சோன்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்த்தரப்பு இன்னும் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டது நீதிமன்றம் அவங்களுக்கு இன்னும் 1 வாரம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்குதான் நீங்க வரதுக்கு முன்னாடி தான் எங்க லாயர் பேசினார், இன்னைக்கு முடிச்சிருவாங்கன்னு நம்பினாங்க. அவங்க தரப்பு எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இன்னும் டைம் கேட்டதுனால அடுத்த வாரம் கேட்டதுனால அடுத்த வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீதிமன்ற தீர்ப்பு வரும். ஆக்சுவலா குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டதா குற்றச்சாட்டு சொன்னவங்களும் மாத்திருக்காங்க. கரெக்டா? அது யாரு மேல குற்றச்சாட்டோ அந்த ஐஜி திரு முருகன், எனக்கு தெரியாத அவர் வந்து அவர் நான் பார்த்தது கூட இல்ல, தனிப்பட்ட கால் பண்ண வச்சுலாம் இல்ல, அவர் இருக்கிற துறை அப்பேற்பட்ட துறை டிவிஎஸ்சி உடைய ஐஜியா இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பன்னீர்செல்வம் அண்ணன், நம்ம எடப்பாடி அண்ணன், இந்த குட்கா இதெல்லாம் அவர் விசாரிக்கிறாரு. கரெக்டா? அதனால அவரை வந்து மாத்துறதுக்கு வேணாமே அவர் இருந்தா, அதுக்கு மேல நான் சொல்லல. வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கறேன்னா இவங்க வச்சிருக்காங்களே, இவங்களும் ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆபீசர், இன்னும் அடுத்த ப்ரொபோசல்ல இவங்களும் ஐஜியா வர போறவங்க தான். அவங்க போய் ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்போ ஆதாரம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க போய் டிஜிபி கிட்ட கொடுத்திருக்காங்க, அவர் ஏத்துக்காம அதை தவிர்த்ததாகவும் எனக்கு கேள்வி வந்த தகவல். இன்னொரு ஹோம் செக்ரட்டரியில இன்னொரு போலீஸ் அதிகாரி, பெண் அதிகாரி அதை எடுக்கணும்னு இன்னொரு ஏடிஜிபி போய் சொன்னதுக்கு அப்புறம் அது வாங்கப்பட்டதாக தகவல். அவங்க எவிடன்ஸ் இல்லாம எப்படி கொடுப்பாங்க? இது மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்றதுக்கு அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இன்னொன்னு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா நம்ம வந்து பொய்யா குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? எவிடன்ஸோட கொடுத்திருக்காங்க. அதனால அவரையும் மாத்திட்டு தானே விசாரிக்கணும். அங்கேயே டிவிஎஸ்சி ஐஜியை கை வைக்கிறதுக்கு யோசிப்பதற்கு காரணம் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. என்னங்க எந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்? அதெல்லாம் நீங்க எங்க டெல்லி ஹைகோர்ட் நவம்பர் 23 ஜட்ஜ்மெண்ட்லயே கொடுத்திருக்காங்களே, ஏடிமிகே அம்மாங்கிற ஃபேக்ஷனுக்கு எத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க? எங்க கூட தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க இதுல பொறுப்புல இருக்காங்க. அவங்க அந்த தீர்ப்பு படிக்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதுல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த ஃபேக்ஷனுக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கிறத நீங்க ஒரு ட்ரிப் உங்கள்கிட்ட இருக்கும், அதை பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நிதி அதாவது வழங்கியிருக்காங்க. இப்போ உங்க ஆட்சியில் வந்து அந்த இடத்துல இல்லாதவங்க வந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கே வந்து அவர் வந்து அந்த வளர்ச்சி பணிகளை தடுக்கிறாரு. அவர் நினைக்கிற குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் அவர் வேலையை பிரிச்சு கொடுக்குறாரு, அது வளர்ச்சி பணியை தடுக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து உங்க ஆட்சியில் யாரும் இப்ப இருக்கிற பதவி இல்லாத இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க எந்த எதிர்ப்புமே காட்ட மாட்டேங்கிறாங்க. நிறைய உறவுகள் தான் இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு தொகுதியில் எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ ஃபண்ட் ஒதுக்க முடியுமா? எம்எல்ஏ ஃபண்ட் வந்து இப்ப பார்த்திபன் இருக்காருன்னா கேள்வி கேட்கறப்ப கொஞ்சம் நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா எனக்கும் பை சொல்ல ஆசையா இருக்கும். நீங்க கேட்கறதே வந்து நான் உங்களை வந்து காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடுது. இப்ப வந்து பார்த்திபன் எம்எல்ஏ அவர் இல்ல சொல்றேன் உங்களுக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதியில அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் அங்க வந்து வேகன்சின்னு அறிவிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப அங்க வந்து நிதி ஒதுக்குனாங்கன்னா
அது எப்படி நிதி ஒதுக்குவாங்க? அது நிதி ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு ஆர்கே நகர்ல சொல்றேன், அங்க வந்து 6000 ரூபாய் வீடு வீடா போய் ஃபைசல் பண்ணியும் அங்க வந்து ஜெயிக்க முடியாத காரணத்தினால ஏற்கனவே அங்க அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அலாட் ஆன வேலை ஆரம்பிக்க இருந்த 2 மேம்பாலங்கள், அது ரயில்வே லைனுக்கு மேல வர்ற மேம்பாலங்கள் அப்படியே நிறுத்தி அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு ஆர்கே நகர்ல. அது மாதிரி பல திட்டங்கள் அங்க கைவிடப்பட்டிருக்கு. என் தொகுதியில வேணா அது சொல்லலாம், அதுதான் உண்மையை தவிர மற்ற தொகுதியில எல்லாம் ஒரு எம்எல்ஏ இல்லாத தொகுதியில இவங்க வந்து இப்ப இவங்க 18 பேர் தொகுதியில நிச்சயம் நிதி ஒதுக்குவது நடைபெறாது. இல்ல இடைப்பட்ட தொகுதினா ஒரு தொகுதி தானே, அதுல இடைப்பட்ட இடம் நீங்க அரசாங்கத்தான் கேட்கணும். இப்ப பார்த்திபன் வந்து சோழிங்கர் வழியா போற ரோட வேணான்னு தடுக்கிறாரா? நீ சொல்ல, நீ உதாரணம் சொன்னாதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். சார் இவங்க எல்லாம் நான் சொன்னல, மக்களை மகிழ்விப்பதற்காக ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சின்னு ஒண்ணு நடக்கல, என்னைக்கு வேணாலும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அதனால அது வரைக்கும் மக்களை மகிழ்விச்சுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுவாங்க. இவங்க பேசி எது உண்மையா இருக்கு, அத பர்டிகுலரா நம்ம கோயம்பல்ஸ் குமார் வந்து இது வரைக்கும் பேசி எது உண்மையா இருக்கு உங்களுக்கு? அதான் ஆரம்ப அன்னைக்கு சொன்னேன், திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே போர் அடிக்கிறது. ஆர்கே நகர்ல தினகரன் டெபாசிட் போயிடுவாரு, காயலாங்கடைக்கு போயிடுவாரு, அவர் சொந்த தொகுதி அது. அவர் போய் அவர் பிறந்த தெரு அந்த தொகுதியில இருக்கு, அங்கேயே ஒன்றும் முடியல. இப்ப இது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கலாம். அமைச்சரா இருக்கிறதுனால நீங்க எல்லாம் போய் இது மாதிரி மைக்கெல்லாம் வச்சு கேட்கிறப்ப அவர் சொல்றது பெரிய, அவர் வந்து ஒரு அரசாங்கத்தோடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறாரு, அது மக்களை மகிழ்விக்க பேசுறாரு. அந்த 5 நிமிஷம்னாலும் கொஞ்சம் மக்கள் ரசிச்சு சிரிச்சு என்னெல்லாம் பேசுறாரு, அருமையா பேசுறாருன்னு நினைச்சுப்பாங்க. அவ்வளவுதான். மற்ற 23 மணி நேரமும் மக்கள் துன்பத்துல இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தால அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் காமெடியா இருந்துட்டு போட்டு இருப்பாங்க. அதனால என்ன அடிக்கல் நாட்டிருக்காரு? ஆமா, அது வந்து திறப்பு விழாவுக்கு அவர் இருப்பாரு, அவங்க ஆட்சி இருக்காதுன்னு நான் நிச்சயம் சொல்றேன். கரெக்டா? நீங்க அதான் எதிர்பார்த்தீங்க, அதை சொல்லிட்டேன். வேற பாராளுமன்ற தேர்தலோட நடக்குன்னு நான் நம்புறேன். எம்எல்ஏக்கள் வந்தா எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? ஓட்டெடுப்பு நடக்க இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும், அதனால பொது தேர்தல் வரும்னு சொன்னேன். சார் தேங்க்யூ.